ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். டே இன் மை லைஃப். சண்டே ஃபன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சண்டே வந்து ஃபன் டே கிடையாதுங்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு. ஏன்னா அன்னைக்கு தான் நமக்கு மற்ற நாளை விட அதிகமான வேலை இருக்கும். மற்ற நாள் கூட நம்ம பேசாமல் வேலையை முடிச்சுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் அந்த சண்டே வந்து நம்மளால் கண்டிப்பாக தூங்கி ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நாள் தான் சண்டேன்றது. பார்த்திங்கன்னா காலையிலே எந்திரிச்சோனையுமே ஃபஸ்ட்டு வேலையாக கிளம்பி கறிக்கடைக்கு தான் போனோம். கறிக்கடைக்கு போயிட்டு மட்டன் சிக்கன் ரெண்டுமே வாங்கியாச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து மட்டன் சேராது, அதனால் மட்டன் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சிக்கனும் எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டனும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனையுமே மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமேங்க இந்த மாதிரி வெளியே இருந்து மட்டன் சிக்கனில் பொதுவாகவே வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எதாவது வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு வந்து இது கொஞ்சமாவது பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மட்டன் சிக்கன் ரெண்டுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து மட்டன் தான் வேக வைக்கலாம் அப்படின்னு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு வேக வச்சேன். வேறு எதுவும் போடலை. ஏன்னா பாப்பாவுக்கு நான் வந்து இந்த கறி வேக வச்ச சாறு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு காரமாக எதுவும் போடலை. இஞ்சி பூண்டு அந்த மேலே எதுவும் போடலை. அப்புறம் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கு உப்பு போட மறந்துட்டேன். அதையும் போட்டு குக்கரை மூடி வச்சு அடுப்பில் தூக்கி வச்சுட்டேன். கறி பார்த்திங்கன்னா செம்மையாக வெந்துருந்துச்சு சாஃப்டாக. அப்புறம் பாப்பாக்காக தனியாக நான் அந்த கறி வேக வச்ச சாறு எடுத்துகிட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுட்டேன். அப்புறம் சிக்கன் வந்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறது தான். ஏற்கனவே நான் வந்து ஈஸியாக குழம்பு வைக்கிற அம்மா ஸ்டைலில் வைக்கிற குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். அதே ரெசிபி தான் இதுவும். சிக்கன் குழம்பும் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, இப்போ நான் பேசும்போதே பாருங்கள் எவ்வளோ மூச்சு வாங்க பேசுகிறேன் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு வேலை நமக்கு வந்து சண்டே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாதுங்க. ஏன்னா சண்டே வந்து நமக்கு வெறும் ஒஸ்ட்டான டே. பாருங்கள் எவ்வளோ வேலைன்ட்டு. அப்புறம் பாருங்கள் மட்டன் வந்து வேக வச்சது வந்து வதக்கினமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டை வத்தலும் வெங்காயமும் தான் மெயின், கருவேப்பிலாவும் போட்டு கறி வேக வச்ச தண்ணியோடையே நான் அப்படியே கொட்டிட்டேன். அதை தண்ணி வத்துற வரையும் அப்படியே அதை ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இங்கே சிக்கனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அரைச்ச மசாலா தான். வீட்டில் அரைச்ச அம்மாவோட அந்த ரெசிபி இருக்குல்ல, அதே தான். அந்த மசாலாவை தான் போட்டேன். அதை போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அப்படியே நான் இதையும் குக்கரையும் மூடி வச்சுட்டேன். சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. மட்டனுக்கு வந்து லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக பெப்பர் மட்டும் நான் போட்டு இறக்குனேன். செம்மையாக இருந்துச்சு. இப்போ சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் சாப்பாடு எடுத்து கொஞ்சமாக மேஷ் பண்ணிவிட்டு அந்த கறி வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தேன்ல அதை கொடுத்தேன். பாப்பா வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. என்னென்னா பேபிஸ்க்கு வந்து 1 இயருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா தான் சூப்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து சூப்ஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சூப்ஸை வந்து செரிமானம் பண்ணுற அளவுக்கு அவங்க பாடி வந்து ரெடி ஆகிருக்காது. அதனால் அப்புறம் நாங்கள் சாப்பிடலை. ஏன்னா எங்களுக்கு வந்து அடிக்கிற வெக்கைக்கு ஏதாவது கூலிங்காக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் வெளியே போய் பதனி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்புனோம். ஆனால் எங்களுக்கு கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா பதனி கிடைக்கவே இல்லை. அதனால் கரும்பு ஜூஸ் தான் குடித்தோம். கரும்பு ஜூஸும் நொங்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு வச்சு நம்ம செஞ்ச மட்டன் அந்த வறுவலை வச்சுட்டு சிக்கன் குழம்பு பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகிருந்துச்சு. அந்த சிக்கன்லேருந்து நம்ம 2 பீஸ் ஆட்டையை போட்டாச்சு. அந்த சிக்கன் குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட வந்தாச்சு. என் ஹஸ்பண்டுக்கும் டேஸ்ட் பார்க்குறதுக்காக கொடுத்தேன். அவங்க பாருங்கள் ரியாக்ஷன் பாருங்களேன், அடிப்பொலி அப்படின்வாங்க. செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. மட்டனும் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். சாப்பாடு இன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். நானும் பாப்பாவும் தூங்கி எழுந்திரிச்சோன்னே பாப்பா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தா. அப்புறம் குளிச்சுட்டு ஈவினிங் போல் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பியிருக்கோன்னா எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் கிளம்பியிருக்கோம், மாமியார் வீட்டுக்கு. அங்கே போயிட்டு செம்மையாக விளாண்டுட்டு இருந்தா பாப்பா. பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அங்கே வந்து பக்கத்துலேயே வந்து அவங்க அக்கா இருக்காங்க. அந்த இன்னொரு குட்டி பாப்பா இருக்காங்கள்ல, அவங்க தான் நட்சத்திராவோட அக்கா. அவங்க பேர் வந்து நதிரா நட்சத்திரா. 2 பேரும் வந்து பால் வச்சு கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. அப்புறம் வந்து இந்த நடவண்டி வச்சு கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் இந்த கோழி குஞ்சை வச்சு எங்கள் அத்தை பாப்பாவுக்கு விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. பாப்பா நல்லா எங்களை இங்கே இறக்கி விட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிருந்தாங்க. அது என்னன்னு நான் நாளைக்கு வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரி, நானும் சட்டு புட்டுன்னு இடத்த காலி பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.